ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரதீபா. ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு வர சொன்னியே வந்தனே, குங்குமத்தை தர சொன்னியே தந்தனே, புருஷனை நான் நினைச்சேன் என்ன பூசாரி ஆக்கி போட்டியே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பசங்க ரொம்ப பாவங்க போய் பல்பு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ பொண்ணுங்களோட வார்த்தைகளை விட அவங்களோட பாடி லாங்குவேஜ் எந்த மாதிரி இருந்தா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ பாடி லாங்குவேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வேர்ட்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள ஃபாலோ. நீங்களா யாருடா? How do I tell you? ஃபர்ஸ்ட் பாடி லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐ கான்டாக்ட். நீங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த டைம்ல ஆப்போனன்ட்ல இருக்கிற அந்த பொண்ணு உங்களோட ஐயவே பார்த்துட்டு இருக்காங்க, உங்க கண்ணை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தமா. அதாவது கண்ணை மட்டும் பாக்குறாங்கன்னா எப்படின்னு சொல்ல வரேன்னா, இப்போ கீழே பார்க்காம மேலே பார்க்காம தலையை சொரியாம மொபைல் அந்த இடத்துல ரிங் ஆயிட்டு இருந்தாலும் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வேற யாராவது பக்கத்துல அவங்கள கூட்டிட்டு இருந்தாலும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு நீங்க பேசுறதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லிசன் பண்ணிட்டு உங்க கண்ணை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சைன் எதுக்கு அர்த்தம் தெரியுமா? அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கான அர்த்தம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. அது எதுல தெரியும்னா, இப்போ நீங்க ஒரு விஷயத்த கன்வே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு அவங்க ஃபேவரபிளா பேசுறது, ஃபேவரபிளான சில ரிலேட்டிவ் வீடியோஸ், ரிலேட்டிவ் சிச்சுவேஷன்ஸ், ரிலேட்டிவ் சாங்ஸ், அதுக்கேற்ற மாதிரியான ரிலேட்டிவான திங்ஸ் மேட்ச் பண்ணி பேசுறது. இப்போ நீங்க ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு ரிலேட்டபிளான விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கு இர்ரெலவெண்டா ஏதாவது பேசுறது, இர்ரெலவெண்டா ஏதாவது சிச்சுவேஷன் சொல்றது, இர்ரெலவெண்டா ஏதாவது ஒரு சர்க்காஸ்டிக்கா பேசுறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சுத்தமா உங்களை பிடிக்கலன்னு அர்த்தம். அந்த இடத்துல அவங்க கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஸ்டாப் பண்றது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் விஷயம், நீங்க ஏதாவது காமெடியா ட்ரை பண்ணி அவங்கள சிரிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணும்போது அவங்க அதுக்கு அளவு கடந்து சிரிக்கிறது. நீங்க சொல்ற காமெடிக்கு இந்த அளவுக்கு தான் சிரிக்கணும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்குல்ல, அதையும் தாண்டி உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அதிகமா சிரிக்கிறது, உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காண்டியே அவங்க நடந்துக்கிறது நமக்கே தெரியும்ல. அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா அந்த சைன் எல்லாமே உங்களை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இருக்கிற பாடி லாங்குவேஜ் வச்சு நீங்க ஈஸியா அவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உங்களை பிடிச்சுதான் அந்த இடத்துல இருக்காங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்க பேசுறதுக்கெல்லாம் தலையாற்றுறது. நம்ம இப்போ ஒரு பிடிக்காத சப்ஜெக்ட் ஒரு மேம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மேம் எப்படா சொல்லி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ் ரூம்ல உட்காந்து தலையாட்டுவோம் பாத்தீங்களா? சீக்கிரம் சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் அந்த அவர் முடியணும் அப்படின்றதுக்காண்டி எல்லாமே புரிஞ்ச மாதிரி தலையாட்டுவோம். அந்த தலையாட்டுறது கிடையாது. உங்களை டீப்பா வாட்ச் பண்ணி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத டீப்பா லிசன் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி நம்ம தலையாட்டுறது தெரியும்ல, பார்த்தாலே தெரியும்ல. அப்படின்னு நீங்க பேசும்போது ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பொண்ணு உங்களை டீப்பா வாட்ச் பண்ணி நீங்க பேசுறது என்ன அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டண்டா கேதர் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு அந்த ஃபேரபிளா தலையாட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாவே உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரியான சைன்ஸ்லாம் நீங்க பேசும்போது இருக்கிற பொண்ணுங்க கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அவங்க உங்க கூட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரியான பொண்ணுங்க கிட்ட நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை பண்றதோ, பிடிச்ச மாதிரியான இடத்துக்கு கூட்டு போறதோ, ஏதோ ஒரு சர்ப்ரைஸா பண்றதோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா பல்பு வாங்க மாட்டீங்க. இந்த மாதிரி எந்த ஒரு பாடி லாங்குவேஜுமே பார்க்காத ஒரு பொண்ணு கிட்ட போய் நீங்க சடனா ரியாக்ட் பண்ணீங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் நீங்க பல்பு வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ பசங்களே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Until then, bye from it's me Pradhiba. Bye.